என் 20 வயது மகள் கல்லூரியிலிருந்து வீட்டிற்கு வரும்போதெல்லாம் தன் வயிற்றை பிடித்துக்கொண்டு அமர்ந்து அழுவாள். அம்மா, என் வயிற்றில் பயங்கரமான வலி இருக்கிறது என்று என்னிடம் கூறுவாள். நான் அவளிடம், வா, நாம் மருத்துவரிடம் செல்லலாம் என்று கூறும்போது அவள் மறுத்துவிடுவாள். எனக்கு அவள் மீது சந்தேகம் வரத் தொடங்கியது. அதனால்தான் மருத்துவராக இருக்கும் எனது தோழி ஒருத்தியை நான் வீட்டிற்கு வரவழைத்தேன். அவள் என் மகளை பரிசோதித்துவிட்டு தன் தலையில் கையை வைத்தபடி அமர்ந்தாள். உடனே, உன்னுடைய மகளை என் 12 வயது மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்துவிடு, இல்லையென்றால் அவள் இறந்து விடுவாள் என்று கூறினாள். அவள் பேச்சைக் கேட்டு நான் மிகவும் பயந்துவிட்டேன். என் வாலிப மகளை இழக்க நான் விரும்பவில்லை. அதனால் உடனடியாக என் மகளை அவளுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைத்தேன். திருமணத்திற்குப் பிறகு அவள் குணமாகத் தொடங்கியதைக் கண்டு நான் ஆச்சரியமடைந்தேன். என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. அதனால் ஒருநாள் இரவு அவளுடைய அறைக்குள் ரகசியமாக ஒளிந்து பார்த்தபோது என் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல் உணர்ந்தேன். ஏனெனில் அந்த 12 வயது சிறுவன். என் பெயர் மேகா. பெற்றோர்கள் ஒருபோதும் தங்கள் குழந்தைகளுக்கு தவறான முடிவை எடுப்பதில்லை, அவர்களின் கெடுதலையும் விரும்புவதில்லை. அவர்கள் எப்போதும் தங்கள் குழந்தைகளுக்கு சிறந்ததையே செய்ய முயல்கிறார்கள். தங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் நல்ல பெற்றோரின் பிள்ளைகளும் நாணயமற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். என் மகளின் வாழ்க்கை கதை என் கடந்த காலத்துடன் தொடர்புடையது. இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது என்று நான் நினைத்தேன். ஆனால் அப்படியில்லை. நம் கடந்த காலம் சில நேரங்களில் பல வருடங்களுக்குப் பிறகும் நம் முன்னே வந்துவிடுகிறது. 20 வருடங்களுக்குப் பிறகு என் கடந்த காலம் என் கண் முன்னே வந்து நின்றது. ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. வாலிபப் பிள்ளைகளின் கைகளாலேயே நான் ஏமாற்றப்பட்டேன். அவள் என் நம்பிக்கையை உடைத்தெறிந்தாள். நான் இளமையாக இருந்த காலம் எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. நாங்கள் 2 சகோதரிகள் இருந்தோம். என் அக்கா என்னைவிட 2 வயது பெரியவள். நாங்கள் கல்லூரிக்கு செல்லத் தொடங்கியபோது என் அக்காவின் நடத்தை என்னிடம் மாறத் தொடங்கியது. அவள் எப்போதும் தனக்குள்ளேயே மூழ்கியிருப்பாள். ஒருநாள் என் கல்லூரி தோழிகள், உன் அக்காவிடம் மொபைல் போன் இருக்கிறது, அவள் ஒரு பையனுடன் பேசுகிறாள் என்று எனக்கு தகவல் கொடுத்தார்கள். நான் அவர்களின் வார்த்தைகளை நம்பவில்லை. காலம் கடந்து சென்றது. என் அக்கா இரவு நேரத்தில் அனைவரும் தூங்கிய பிறகு ரகசியமாக மொட்டை மாடிக்குச் சென்று விடுவாள். இந்த நாட்களில் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கத் தொடங்கினாள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று நான் கேட்டபோது அப்படி ஒன்றுமில்லை என்று கூறினாள். கல்லூரி முடியப் போகிறது, அதனால்தான் இந்த படிப்பிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது என்ற மகிழ்ச்சி என்று அவள் கூறினாள். நீ மேலே படிக்க வேண்டும் என்றும் படித்து பெரிய ஆளாக வேண்டும் என்றும் கனவு கண்டாயே என்று நான் அவளிடம் கூறினேன். அதற்கு அவள், காலப்போக்கில் மனிதனின் கனவுகளும் எண்ணங்களும் மாறிக்கொண்டே இருக்கும் என்று பதிலளித்தாள். ஒருநாள் என் அம்மா என் படுக்கையை சுத்தம் செய்யும்போது அவர்களுக்கு என் படுக்கையில் ஒரு மொபைல் போன் கிடைத்தது. அவர்கள், இந்த மொபைல் யாருடையது என்று என்னிடம் கேட்கத் தொடங்கினார்கள். இந்த மொபைல் யாருடையது, எங்கிருந்து எப்படி வந்தது என்று எனக்கு தெரியாது என்று நான் அம்மியிடம் கூறினேன். அப்போது என் அக்கா, அம்மா, இவள் பொய் சொல்கிறாள், இது இவளுடைய மொபைல்தான், நானே இதை இவளிடம் பார்த்திருக்கிறேன் என்றாள். என் அம்மா என்னை ஓங்கி ஒரு அறையறைந்தார். அந்த மொபைலையும் அந்த இடத்திலேயே உடைத்தெறிந்தார். என் அக்கா இதையெல்லாம் பார்த்து சிரிக்கத் தொடங்கினாள். என் அக்கா தன் மொபைலை என்னிடம் மறைத்து வைத்திருந்தாள் என்பது எனக்கு அப்போதுதான் புரிந்தது. நான் அந்த மொபைலை தேடும்போது அது என்னிடம் கிடைக்கக்கூடாது என்பதற்காகவே அவள் அப்படிச் செய்தாள். ஒருமுறை அப்படித்தான் நடந்தது. இதற்கெல்லாம் பிறகு அம்மா நான் கல்லூரிக்கு செல்வதை தடுத்து நிறுத்தி என் மீது கண் வைக்கத் தொடங்கினார். நான் ஏன் கல்லூரிக்குச் செல்லவில்லை என்று அப்பா கேட்டபோது, தேர்வுகள் வரப்போகின்றன, அதனால் இவள் வீட்டிலிருந்தே படிக்கிறாள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று அம்மா கூறினார். ஒரு நாள் அப்பா கூறினார், என் நண்பன் நம் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறான், அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். அக்காவின் வரன் அப்பாவின் நண்பர் வீட்டில் நிச்சயமாகியிருந்தது. இந்த வரன் அவளுடைய சம்மதத்துடன் தான் நடந்தது. ஆனால் இப்போது அவளுக்கு அந்த பையனை பிடிக்கவில்லை. நான் அக்காவிற்கு எவ்வளவோ எடுத்துக் கூறினேன், ஆனால் அவள் அம்மாவின் பேச்சை கேட்கவில்லை. அந்த நேரத்தில் நான் சொல்வது உண்மைதான் என்று அம்மா என் மீது நம்பிக்கை கொண்டார். இப்போது உண்மை அனைத்தும் அம்மாவுக்கு தெரிந்துவிட்டதால் நான் மீண்டும் கல்லூரிக்குச் செல்லத் தொடங்கினேன். ஒருநாள் என் அக்கா நேரடியாகவே அப்பாவிடம் தான் தன் விருப்பப்படிதான் திருமணம் செய்து கொள்வேன் என்றும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் நண்பரின் மகனை திருமணம் செய்ய மாட்டேன் என்றும் கூறினாள். மேலும் அந்த மக்கள் வீட்டில் சாப்பிடுவதற்கே ஒன்றும் இல்லை, என் ஆசைகளையும் கனவுகளையும் அவர்களால் எப்படி நிறைவேற்ற முடியும் என்றும் கேட்டாள். அதற்கு அப்பா, நான் என் நண்பனுக்கு வாக்கு கொடுத்துவிட்டேன், இப்போது ஆகாஷுக்கும் வேலை கிடைக்கப் போகிறது என்று கூறினார்.
மேலும் என்னிடம் உள்ள அனைத்தும் உங்கள் இரு சகோதரிகளுக்குத்தான். நான் எதை என்னுடன் எடுத்துச் செல்லப் போகிறேன். இனி உன்னிடம் இதைப் பற்றி பேச விரும்பவில்லை என்றார். ஆனால் அக்காவும் தன் பிடிவாதத்தில் உறுதியாக இருந்தால், நீங்கள் என்னை கட்டாயப்படுத்தினால் நான் தற்கொலை செய்து கொள்வேன். ஆனால் ஆகாஷை திருமணம் செய்ய மாட்டேன் என்றாள். அக்காவின் பேச்சைக் கேட்டு என் அம்மா மிகவும் கவலையடைந்தார். அப்பாவின் நண்பரும் திருமணத்தை விரைவாக நடத்த அவசரப்பட்டார். ஏனென்றால் அவருடைய உடல்நிலை சரியில்லை. தன் கண்கள் மூடுவதற்குள், இறப்பதற்குள் தன் மகனின் திருமணத்தை பார்த்துவிட வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் அக்கா கேட்பதாக இல்லை. ஒரு நாள் அக்கா, நான் ஆகாஷிடம் சில விஷயங்கள் பேசப்போகிறேன் என்று கூறினாள். அம்மா, மேகாவையும் உன்னுடன் அழைத்துச் செல்லென்றார். அதற்கு அக்கா, என்னை எவ்வளவு காலம் இப்படி சிறைபிடித்து வைப்பீர்கள்? நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் வீட்டை விட்டு ஓடிப்போகவில்லை என்று கூறிவிட்டுச் சென்றாள். மாலை நேரத்தில் அவள் வீடு திரும்பினாள். அவள் திரும்பி வந்தபோது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவளை பார்த்து என் அம்மாவும் மகிழ்ச்சியடைந்தார். ஒருவேளை ஆகாஷ் அவளை திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்திருப்பார் என்று அம்மா நினைத்தார். ஏனென்றால் ஆகாஷும் அக்காவை விரும்பினார். ஆனால் தங்களால் இவ்வளவு செல்லமாக வளர்க்கப்பட்ட எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படாத தங்கள் மகள் தங்களின் மானத்தை மண்ணில் மிதிக்கப் போகிறாள் என்பது யாருக்கும் தெரியாது. பெண்கள் பெற்றோரின் மானமும் பெருமையுமாக இருக்கிறார்கள். பெற்றோரின் மானத்திற்காக தன் உயிரையும் கொடுப்பார்கள். ஆனால் சில நாட்கள் காதலுக்காக தங்கள் பெற்றோரின் மானத்தை தன் காலடியில் மிதிக்கும் சில பெண்களும் இருக்கிறார்கள். தங்கள் பெற்றோர்கள் தங்கள் முழு வாழ்க்கையையும் தங்களின் வளர்ப்புக்காகவே செலவழித்தார்கள் என்பதை அவர்கள் சிந்திப்பதும் இல்லை. என் அக்கா தன் நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளை ஆகாஷை சந்திக்கச் செல்கிறாள் என்று நாங்கள் அனைவரும் நினைத்தோம். ஆனால் இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியாது. ஏனென்றால் அந்த காலத்தில் இது மிகவும் தவறாக கருதப்பட்டது. ஒரு நாள் நான் கல்லூரியிலிருந்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தபோது என் அக்கா ஒரு பையனுடன் பைக்கில் செல்வதைக் கண்டேன். அவர் ஒருவேளை ஆகாஷ் அண்ணனாக இருக்கலாம் என்று நான் நினைத்தேன். ஆனால் நான் வீட்டிற்கு வந்தபோது அங்கிலும் ஆகாஷ் அண்ணனும் எங்கள் வீட்டில்தான் அமர்ந்திருந்தார்கள். அக்கா தங்களுக்கு பொய் சொல்கிறாள் என்பது இப்போது அம்மாவுக்கும் தெரிந்துவிட்டது. குடும்ப மானத்திற்காக நான் அங்கிலிடம் அக்கா தோழி வீட்டிற்கு சென்றிருக்கிறாள் என்று பொய் கூறினேன். அக்காவிடம் இப்போது ஒரு மொபைல் போன் இருந்தது. அந்த மொபைலை தனக்கு தன் மாப்பிள்ளை கொடுத்ததாக அவள் எங்களிடம் கூறினாள். அன்றும் அவள் வீட்டில் இல்லை. அவள் இனி ஒருபோதும் உண்மை பேசப்போவதில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவள் செய்து கொண்டிருந்த அனைத்தும் மிகவும் தவறானது. ஆனால் அது அவளுக்கு அப்போது புரியவில்லை. ஆகாஷ் அண்ணன் படித்தவர். அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கவிருந்தது. அப்பாவின் நண்பர் வீட்டின் சூழ்நிலை அவ்வளவு நன்றாக இல்லை. அவரும் நோய்வாய்ப்பட்டிருந்தார். அன்று அவர்கள் எங்கள் வீட்டிற்கு திருமண தேதியை முடிவு செய்ய வந்திருந்தார்கள். அம்மா அப்பா அவர்களுக்கு ஒரு மாதத்திற்குப் பிறகான தேதியை கொடுத்தார்கள். அக்கா வீட்டிற்கு வந்ததும் அனைவரையும் பார்த்து அதிர்ச்சியடைந்தாள். ஆண்டி எழுந்து பாசத்தோடு அவள் தலையில் கையை வைத்து ஆசிர்வதிக்க முயன்றார். ஆனால் அக்கா அவளுடைய கையை உதறிவிட்டு அறைக்குள் சென்றாள். அம்மா அவள் வெட்கப்பட்டிருப்பாள் என்று கூறி சமாளித்தார். நான் என் அக்காவின் அறைக்கு சென்று அவளுக்கு இனிப்பு ஊட்ட முயன்றபோது அவள் அந்த தட்டை வீசி எறிந்தாள். என் வாழ்க்கையின் முடிவை என்னை கேட்காமல் நீங்கள் எப்படி எடுக்கலாம், நீங்கள் எப்படி என்னிடம் இப்படி செய்யலாம் என்று கத்தினாள். நான் எந்த சூழ்நிலையிலும் அந்த பையனை திருமணம் செய்ய மாட்டேன், யாரும் என்னை கட்டாயப்படுத்த முடியாது என்றாள். நான் அக்காவிடம், உனக்கு என்ன ஆயிற்று, நீ ஏன் ஆகாஷை திருமணம் செய்ய மறுக்கிறாய், அவரிடம் என்ன குறை இருக்கிறது என்று கேட்டேன். அதற்கு அவள், உனக்கு அவரை அவ்வளவு பிடித்திருந்தால் நீயே அவரை திருமணம் செய்து கொள், என்னை விட்டுவிடு என்றாள். அன்றும் நான் அக்காவிற்கு எவ்வளவோ எடுத்துக் கூறினேன். அப்பாவுக்கு உன் மீது எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது, அவர் உன்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்று கூறினேன். நீ என்ன கேட்டாலும் அவர் எப்போதும் உன் பேச்சைக் கேட்டிருக்கிறார். இப்போது அவருக்கு ஏன் இப்படிச் செய்கிறாய், அப்பாவின் மானத்தை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா என்றேன். அம்மாவும் அறைக்குள் வந்து அவளிடம் கைகளை கூப்பி, மகளே, எங்கள் மானத்திற்காகவாவது இந்த திருமணத்தை செய்துகொள் என்று கெஞ்சினார். ஆனால் அவள் யாருடைய பேச்சையும் கேட்காமல் அறையை விட்டு வெளியேறினாள். அவள் அப்பாவிடம் சென்று, மேகாவிற்கு ஆகாஷை திருமணம் செய்து வையுங்கள் என்றாள். எனக்கு அவரை திருமணம் செய்ய விருப்பமில்லை, நான் என் விருப்பப்படி தேர்ந்தெடுத்த பையனையே திருமணம் செய்வேன் என்றாள். அப்பா கோபத்தில் அவளை ஓங்கி ஒரு அறை அறைந்தார். அப்பாவின் உடல்நிலையும் மோசமடைந்து வந்தது. நான் அப்பாவிடம், நீங்கள் கவலைப்படாதீர்கள், அவள் இன்னும் விவரம் தெரியாதவள், திருமணம் முடிந்ததும் எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறினேன். இந்த வயதில் பிள்ளைகளிடம் தவறு நடப்பது சகஜம்தான், அவர்களுக்கு புரிய வைத்து ஆதரவாக இருப்பது நம் கடமை என்றேன். அப்பா கூறினார், இவள் என் மானத்தை மண்ணில் மிதிக்காமல் விடமாட்டாள் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் நீயும் இவளிடம் தெளிவாக கூறிவிடு, இவள் இப்படி ஏதேனும் செய்தால் நான் இவளை வாழ்நாளில் மன்னிக்க மாட்டேன்.
இவள் தன் விருப்பப்படிதான் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு ஒரு நிபந்தனை உண்டு, அந்த பையனை இங்க வரச்சொல். நான் அன்றே இவளை அந்த பையனுடன் திருமணம் செய்து அனுப்பிவிடுகிறேன். அதற்குப் பிறகு இவளுக்கும் நமக்கும் எந்த உறவும் இல்லை. அவள் மீண்டும் என் வீட்டிற்கு வரக்கூடாது. நீயும் இவளை மறந்துவிடு, நமக்கு ஒரே ஒரு மகள் மட்டும்தான் இருக்கிறாள் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என்றார். இதை கேட்டு என் அம்மா அழத் தொடங்கினார். ஆனால் அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிந்தபோது அவளுக்கு சிறிதும் வருத்தம் ஏற்படவில்லை. மாறாக அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். ஒருமுறை எனக்கு திருமணம் நடந்துவிட்டால் பிறகு நான் அப்பாவை சமாதானப்படுத்தி விடுவேன். அவர் என்னை மிகவும் நேசிக்கிறார், சம்மதித்து விடுவார் என்றாள். இப்போது அக்காவின் கால்கள் தரையில் பாவவில்லை, அவள் வானத்தில் பறந்து கொண்டிருந்தாள். அக்கா அந்த பையனை வீட்டிற்கு அழைப்பதற்காக ஃபோன் செய்தபோது அவன் ஃபோனை எடுக்கவில்லை. அப்பா தன் நண்பரிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் மிகவும் கவலையில் இருந்தார். திருமண நாளும் நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த பையனோ அக்காவின் போனை எடுக்கவே இல்லை. அக்கா கவலையிலேயே நோய்வாய்ப்பட்டாள். இதற்கிடையில் ஆகாஷுக்கும் இந்த விஷயங்கள் அனைத்தும் தெரிந்துவிட்டது. ஆகாஷ் இதைப்பற்றி அக்காவிடம் பேச வந்தபோது அக்கா அவரை மிகவும் கேவலமாக அவமானப்படுத்தினாள். என்னை திருமணம் செய்ய உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டாள். அக்காவின் நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளையான ஆகாஷ் கூறினார், நான் உன்னிடம் முதன்முதலில் திருமணத்தைப் பற்றி பேசியபோது நீ ஏன் மறுக்கவில்லை? இந்த 4 வருடங்களில் அப்படி என்ன நடந்துவிட்டது? இப்போது உன் முடிவை மாற்றிக்கொண்டாய். உனக்கு என்னை திருமணம் செய்ய பிடிக்கவில்லை என்றால் நீ அப்போதே மறுத்திருக்கலாம். நான் இந்த உறவை தொடர்ந்திருக்க மாட்டேன். ஆனால் இப்போது திருமண தேதி முடிவாகிவிட்டது. எல்லா ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டன. இப்போது நான் எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்க முடியாது. இப்போது இது என் கௌரவ பிரச்சினை என்றார். அக்கா, நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், ஆனால் நான் உன்னை ஒருபோதும் திருமணம் செய்ய மாட்டேன் என்றாள். அந்த பையன் இன்னும் அக்காவின் போனை எடுக்கவில்லை. அக்கா அந்த பையன் தங்கியிருந்த வீட்டிற்கும் சென்றாள். ஆனால் அவன் அங்கு இல்லை. அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களும் அவனைப் பற்றி எதுவும் கூறவில்லை. அப்போது வேறு வழியின்றி அக்கா அப்பாவின் முடிவை ஏற்க வேண்டியதாயிற்று. அப்பா அவளுக்கு 10 நாட்கள் அவகாசம் கொடுத்திருந்தார். அவன் மரியாதையோடு உன்னை கரம் பிடிக்க வந்தால் நான் உன்னை அவனுடன் அனுப்பி வைக்கிறேன். வரவில்லை என்றால் நீ என் பேச்சை கேட்க வேண்டுமென்று அப்பா கூறியிருந்தார். ஆனால் அவன் வரவில்லை. அக்காவின் போனையும் அவன் எடுக்கவில்லை. இப்போது வீட்டில் திருமண மங்கள நாதஸ்வரங்கள் ஒலிக்கத் தொடங்கினன. அனைத்து உறவினர்களும் வரத் தொடங்கினார்கள். அக்கா அழுது அழுது சோர்ந்து போனாள். அம்மா அப்பா அவளுக்கு எவ்வளவோ புரிய வைத்தார்கள். பெற்றோர்கள் ஒருபோதும் தங்கள் பிள்ளைகளுக்கு தவறான முடிவை எடுப்பதில்லை. பெற்றோர்கள் எப்போதும் தங்கள் பிள்ளைகளை மகிழ்ச்சியாக பார்க்கவே விரும்புகிறார்கள். ஆகாஷ் ஒரு நல்ல பையன். அவன் உன்னை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பான். நீ காதலித்த அந்த பையன் உண்மையானவனாக இருந்திருந்தால் உன் திருமணத்தைப் பற்றி தெரிந்த அன்றே அவன் என்னிடம் பேச வந்திருப்பான். ஆனால் அவன் உன்னிடம் விளையாட்டு காட்டினான். அவன் ஒரு ஏமாற்றுக்காரன் என்று கூறினார்கள். ஆனால் அக்கா அவனுடைய காதலில் குருடாகிப் போயிருந்தாள். அவள் தன் சுயநலத்தைப் பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அக்கா ஆரம்பத்திலிருந்தே தன் சுயநலத்தை மட்டும்தான் சிந்தித்தாள். அவளால் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பது யாருக்கும் தெரியாது. அக்காவின் திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு எனக்கும் ஒரு வரன் வந்தது. அப்பாவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அப்பா என் வரனை நிச்சயம் செய்தார். குடும்பத்தினர் முன்னிலையில் என் நிச்சயதார்த்தமும் நடந்தது. இதெல்லாம் மிகவும் திடீரென்று நடந்தது. அப்பாவுக்கு அந்த குடும்பத்தை தெரியும் என்றும் அவர்கள் மிகவும் நல்லவர்கள் என்றும் கூறினார். என் அத்தைதான் இந்த வரனை கொண்டு வந்திருந்தார். இவ்வளவு சீக்கிரம் எனக்கு திருமணம் நிச்சயமாகும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவர்கள் நீண்ட நாட்களாக உன்னை தங்களுக்கு பெண்ணாக கேட்கிறார்கள் என்றும் அந்த பையன் உன்னை பார்த்திருக்கிறான், உன்னை அவனுக்கு பிடித்திருக்கிறது என்றும் அம்மா கூறினார். பையன் மிகவும் நல்லவன், வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன் என்று அத்தை கூறுகிறார். என் மகள் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்றார் அம்மா. எனக்கு வரன் அனுப்பிய பையன் என்னை முன்பே பார்த்திருக்கிறான் என்பதை அறிந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. என் அதிர்ஷ்டத்தை என்னாலேயே நம்ப முடியவில்லை. என் அக்காவுக்கு இதெல்லாம் தெரிந்தபோது அவள் மிகுந்த கோபத்துடன், நான் என்ன உங்கள் மாற்றாந்தாய் மகளா? எனக்கு ஒரு ஏழை பையனுடன் திருமணம் செய்து வைக்கிறீர்கள் என்றாள். அவனிடம் எனக்கு 2 வேளை உணவு கூட ஒழுங்காக கிடைக்காது. வறுமையைத் தவிர அவனால் எனக்கு வேறு எதையும் கொடுக்க முடியாது என்றாள். நான் அக்காவிடம் அதிர்ஷ்டம் மாறுவதற்கு அதிக நேரம் ஆகாது. நீ ஃபார் ஆகாஷ் அண்ணனுக்கு விரைவில் நல்ல வேலை கிடைக்கும். அவனுடைய காலமும் மாறும் என்றேன். எனக்கு கடவுள் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. நீயும் அதிகமாக தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதே என்றேன். ஒரு நாள் என் நாத்தனார் வீட்டிற்கு வந்திருந்தார். அவர் தன் சகோதரனிடம், என் வருங்கால கணவரிடம் என்னை பேச வைத்தார். அன்றுதான் முதன்முதலாக நான் என் வருங்கால கணவரிடம் பேசினேன். ஒருவேளை அதுதான் எனது முதல் மற்றும் இறுதி பேச்சாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது.
இப்போது எங்கள் வீட்டிற்கு என்ன ஆபத்து வரப்போகிறது என்பது எனக்கு தெரியாது. என் அக்காவின் திருமண நாள் வந்தது. அவள் மிகுந்த சோகமான நிலையில் அமர்ந்திருந்தாள். என் உறவினர் பெண், நீ என்னவோ உன்னை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைப்பது போல முகத்தை வைத்துக்கொண்டு அமர்ந்திருக்கிறாய் என்றாள். உண்மை அதுதான் என்பது மற்றவர்களுக்கும் தோன்றியது. நான் அவர்களிடம் ஏதோ ஒரு சாக்கு கூறிவிட்டு அக்காவை அங்கிருந்து அழைத்துச் சென்றேன். இப்போது மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலமும் பாரத் வந்துவிட்டது. ஆனால் யாருக்கும் தெரியாது. வரவிருக்கும் தருணத்தில் மக்கள் மீது என்ன பேரழிவு வரப்போகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. பாரத் திருமண ஊர்வலம் வந்தவுடன் எல்லோரும் அதை பார்க்கச் சென்றுவிட்டனர். எனது சகோதரியின் திருமணம் என்பதால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். முகூர்த்த நேரம் வந்து மணமகளை அழைக்குமாறு பண்டிதர் கூறினார். என் தாய் என் அக்காவை அழைக்க அவளுடைய அறைக்குச் சென்றாள். ஆனால் அவள் அங்கு இல்லை. அவள் அங்கிருந்து ஓடிவிட்டாள். போகும்போது ஒரு கடிதத்தை விட்டுச் சென்றிருந்தாள். அந்த கடிதத்தில், நீங்கள் என்னை திருமணத்திற்கு வற்புறுத்த முடியாது, என் மகிழ்ச்சியை உங்களுக்காக நான் விட்டுத்தர முடியாது, அதனால் நான் வீட்டை விட்டுப் போகிறேன் என்று எழுதப்பட்டிருந்தது. இதை கேட்டதும் அப்பாவின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. அப்பாவின் நண்பருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் விஷயம் தெரிந்துவிட்டது. எல்லோரும் மணமகளின் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவளோ குடும்பத்தின் மானத்தை ஏலம் போட்டுவிட்டுச் சென்றுவிட்டாள். அப்பா அழுது கொண்டே, என்னிடம் என்ன தவறு நடந்தது, என் வளர்ப்பில் என்ன குறை இருந்தது என்று புலம்பினார். என் மகள் ஒருமுறை கூட என் மானத்தை பற்றி யோசிக்கவில்லை. இப்போது நான் மக்களிடம் என்ன முகத்தை காட்டுவேன் என்று அப்பா அழுதார். அப்போது அப்பாவின் நண்பர், கவலைப்படாதே மேகா, நான் எங்களுக்கும் மகள்தான். ஒரு மகள் மருமகளாக முடியாவிட்டால் என்ன, இரண்டாவது மகள் ஆகலாம் என்றார். அப்பா என்னை நோக்கி பார்த்தார். அவருடைய கண்களில் ஒரு நம்பிக்கை தெரிந்தது. இதைக் கேட்டு நான் என் தாயைக் கட்டியணைத்து அழத் தொடங்கினேன். அம்மா, இப்படி செய்யாதே என்று மறுத்தேன். அப்பாவும் தன் நண்பரிடம், மேகாவுக்கு ஏற்கனவே நிச்சயமாகிவிட்டது, நான் அவர்களிடம் என்ன சொல்வது என்றார். அதற்கு அப்பாவின் நண்பர், நிச்சயதார்த்தம்தானே ஆகியிருக்கிறது, திருமணம் முடியவில்லையே. மேகாவுக்கு எங்கு திருமணம் நடக்க வேண்டுமோ அங்கு செய்துவிட்டோம் என்று அவர்களிடம் கூறிவிடலாம் என்றார். இப்படி திடீரென்று ஆகாஷுடன் என் திருமணம் நடந்தது. இதைப்பற்றி நான் நினைத்துக்கூட பார்த்ததில்லை. இன்று அவன் என் கணவனாக என் முன்னால் நின்றிருந்தான். நம்மை போன்ற பெண்களுக்கு ஏன் எப்போதும் இப்படி நடக்கிறது? நாம் ஏன் எப்போதும் தியாகம் செய்ய வேண்டியிருக்கிறது? பெற்றோர் தங்கள் மானத்திற்காக தங்களின் இன்னொரு பிள்ளையின் கனவுகளை உடைத்து விடுகிறார்கள். என் சகோதரி செய்த தவறுக்கு எனக்கு தண்டனை கிடைத்தது. அவளோ எங்கு சென்றாள் என்று தெரியவில்லை. யாரும் அவளைப் பற்றி விசாரிக்கவில்லை. அப்பா, அவள் இன்று முதல் நமக்கு இறந்துவிட்டாள், அவளுக்கும் இந்த குடும்பத்திற்கும் எந்த உறவும் இல்லை என்று கூறிவிட்டார். நான் என் பெற்றோரின் ஆசீர்வாதத்துடன் விடைபெற்று என் புகுந்த வீட்டிற்குச் சென்றேன். ஆனால் என் சோதனை இன்னும் முடியவில்லை. ஏற்கனவே உடைந்து போனவர்களைத்தான் வாழ்க்கை மீண்டும் மீண்டும் சோதனை செய்கிறது. அம்மா, எனக்கு எல்லாவற்றையும் மறந்து இந்த உறவை ஏற்றுக்கொள், அதுதான் உன் வீடு என்று அறிவுறுத்தினார். ஆனால் ஒரு பெண்ணுக்கு என்ற சொந்த வீடு எப்போதும் இருப்பதில்லை. அவள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறிக்கொண்டே இருக்கிறாள். வாழ்க்கை முழுவதும் பிறந்த வீட்டில் நீ அடுத்த வீட்டு சொத்து, நாளை உன் வீட்டிற்குச் செல்ல வேண்டும் என்றே கேட்கிறாள். திருமணம் முடிந்ததும் மாமியார், இது உன் வீடு இல்லை, என் மகன் உன்னை நிர்பந்தத்தில்தான் திருமணம் செய்தான் என்றார். மாமியார் சொன்ன இந்த வார்த்தைகள் என்னை காயப்படுத்தின. என் கணவன் முன்பு என் சகோதரியின் நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளையாக இருந்தான். அவளை காதலித்தான். அன்றைய தினம் அவன் மிகவும் அழுதான். என் சகோதரியின் துரோகத்தை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அக்கா திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்த போதே இவர்கள் தடுத்திருக்கலாம். என் கணவனும் என்னிடம், உன்னை என் மனைவியாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, நிர்பந்தத்தில் உருவாகும் உறவுகள் ஒருபோதும் வெற்றி பெறாது, எனக்கு இதிலிருந்து வெளிவர நேரம் வேண்டும் என்று தெளிவாக கூறிவிட்டான். நான் பிறந்த வீட்டிற்குச் செல்லும்போதெல்லாம் அம்மா எனக்கு புரிய வைப்பாள். அப்பாவும் இப்போது என்னை அதிகமாக நேசிக்கத் தொடங்கினார். ஏனென்றால் நான் அவருடைய மானத்தை காப்பாற்றியிருந்தேன். அப்பா என்னிடம், கணவனின் இதயத்தை வெல்லத் தெரிந்த பெண்கள் ஒருபோதும் தோற்பதில்லை என்றார். நீயும் அவனுடைய இதயத்தில் இடத்தை பிடிக்க முயற்சி செய், அப்போது அவன் கடந்த காலத்தை மறந்துவிடுவான். ஆகாஷ் என் நண்பனின் மகன். அவன் மிகவும் நல்லவன். இப்போது அவன் அதிர்ச்சியில் இருக்கிறான். ஒரு காலம் வரும், அப்போது நீயே என்னிடம், அப்பா, நீங்கள் நல்ல முடிவெடுத்தீர்கள் என்று கூறுவாய் என்றார். நான் அப்பாவை கட்டியணைத்து அழுதேன். என் கணவன் மற்றும் புகுந்த வீட்டாரின் இதயத்தை வெல்ல நான் தொடர்ந்து முயற்சி செய்து வந்தேன். என் மாமனார் மிகவும் நல்லவர், என் மீது அன்பாக இருந்தார். ஆனால் என் மாமியாரும் நாத்தனாரும் என்னை வெறுத்தார்கள். நான் என் சகோதரியை விட அழகில் குறைவானவள் அல்ல. ஆனால் என் சகோதரி அவர்களுக்குச் செய்த துரோகத்தின் கோபத்தை என் மீது காட்டினார்கள்.
இதற்கிடையில் என் கணவனுக்கு வேலை கிடைத்தது. நிறுவனத்தின் சார்பில் வீடும் காரும் வழங்கப்பட்டன. என் மாமனார் மேகா வந்த நேரம் நம் வீட்டிற்கு அதிர்ஷ்டம் என்றார். ஆனால் மற்றவர்கள் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. எனக்கும் அதில் எந்த வருத்தமும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவர் விதிப்படிதான் கிடைக்கும். காலம் கடந்து கொண்டே இருந்தது. கணவனின் மனதில் இடம் பிடிக்க நான் எவ்வளவோ முயன்றேன். ஆனால் அவர் என்னை எப்போதும் நிராகரித்தார். அவர் என்னிடம், நீ என்ன செய்தாலும் என் இதயத்தில் உனக்கு இடமில்லை. நான் சரியான வாய்ப்பிற்காக காத்திருக்கிறேன். வாய்ப்பு கிடைத்ததும் உன் அப்பாவிடம் பேசி உன்னை விவாகரத்து செய்துவிடுவேன் என்று கூறினார். சில நாட்களுக்குப் பிறகு அம்மாவிடமிருந்து போன் வந்தது. அப்பா இறந்துவிட்டார் என்ற செய்தி கிடைத்தது. என் காதுகளை என்னால் நம்ப முடியவில்லை. தலை சுற்றி அப்படியே அமர்ந்துவிட்டேன். என் மாமனார், மகளே, உன்னை தேற்றிக்கொள். இப்போது உன் அம்மாவையும் நீதான் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்றார். நான் பிறந்த வீட்டிற்குச் சென்றபோது அப்பாவின் உடல் கிடந்தது. மக்கள் பலவாறு பேசிக் கொண்டிருந்தார்கள். வளர்ந்த மகள் வீட்டை விட்டு ஓடிவிட்டாள். அந்த ஏழை மனுஷன் இந்த அவமானத்தை எவ்வளவு நாள் தாங்குவான் என்று மக்கள் பேசினர். அம்மாவின் நிலையும் மிகவும் மோசமாக இருந்தது. அவளை கவனிக்க யாரும் இல்லாததால் என் மாமனார் அவளை எங்களுடன் அழைத்து வரச் சொன்னார். என் அம்மா புகுந்த வீட்டில் வாழ விரும்பவில்லை. ஆனால் அவளால் தனியாக வாழும் சூழ்நிலையும் இல்லை. எங்கள் திருமணமாகி 5 மாதங்கள் ஆகியிருந்தன. அப்போது ஒரு மர்ம நபரிடமிருந்து எனக்கு போன் வந்தது. சில எடிட் செய்யப்பட்ட புகைப்படங்கள் எனக்கு அனுப்பப்பட்டன. அதை பார்த்து நான் அதிர்ச்சியடைந்தேன். அந்த புகைப்படங்கள் அவனிடம் எப்படிச் சென்றன என்று தெரியவில்லை. அவன் என்னை மிரட்டத் தொடங்கினான். சில நாட்களுக்குப் பிறகுதான் தெரிந்தது அவன் எனக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருந்த அதே நபர் என்று. கடவுள் என்னை அவனிடமிருந்து காப்பாற்றினார் என்று நினைத்தேன். ஆனால் இது என் கணவனுக்கு தெரிந்துவிடுமோ என்று பயந்து என் போனை அணைத்து வைத்தேன். இதனால் அவன் என் கணவனின் எண்ணிற்கு அழைக்கத் தொடங்கினான். இப்போது என் கணவனின் நடத்தை என்னிடம் நன்றாக இருந்தது. ஆனால் அந்த புகைப்படங்கள் கணவனுக்குச் சென்றுவிடுமோ என்ற பயத்திலேயே நான் இருந்தேன். ஒரு நாள் என் கணவருக்கு ஒரு போன் வந்தது. அதை கேட்டு அவர் தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்துவிட்டார். நான் என்னவென்று கேட்டபோது அவர், உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். ஆனால் உன் அப்பாவின் மரணத்தால் என்னால் சொல்ல முடியவில்லை என்றார். அவர் சொன்னார், உனக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருந்தானே, அவன்தான் உன் சகோதரி காதலித்து ஓடிப்போன நபர். ஆனால் அவன் நல்லவனில்லை. உங்கள் திருமண தேதி குறிக்கப்பட்டபோது அவன் உனக்காக வரன் அனுப்பியிருந்தான். ஏனென்றால் அவனிடம் உன் புகைப்படங்கள் இருந்தன. உன் சகோதரிதான் அந்த புகைப்படங்களை அவனுக்கு கொடுத்திருந்தாள். உன் பெயரில்தான் அவளுடனும் பேசத் தொடங்கினான். ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு உண்மை தெரிந்தது. அவன் சொத்துக்காகவே இதை செய்தான். உங்கள் அப்பாவின் சொத்துக்களைப் பற்றி முன்பே தெரிந்து வைத்திருந்தான். ஆனால் உன் சகோதரி அவன் தன்னை உண்மையாக காதலிப்பதாக நினைத்தாள். அவன் சொன்னபடியெல்லாம் கேட்டு திருமணத்தன்று ஓடிவிட்டாள். ஆனால் சொத்துக்கள் அனைத்தும் மேகா உன் பெயரில் இருப்பதை அவன் அறிந்தான். ஏனென்றால் உன் அப்பா அதை முன்பே உன் பெயரில் எழுதியிருந்தார். அவனுடைய திட்டம் 2 சகோதரிகளையும் அழிப்பதுதான். ஒருத்தியை திருமணம் செய்து மற்றவளையும் ஏமாற்றி சொத்துக்களை அபகரிக்க நினைத்தான். ஆனால் திட்டம் தோல்வியடைந்ததால் அவன் உன்னை மிரட்டத் தொடங்கினான். புகைப்படங்களை எடிட் செய்து காட்டினான். நீயும் உன் சகோதரியைப் போல துரோகி என்று நான் நினைத்தேன். ஆனால் அவன் அழைக்கும் போதெல்லாம் நீ பயந்து போனை அணைத்ததை கவனித்தேன். பிறகு நான் அவன் எண்ணை எடுத்து என் நண்பன் மூலம் விசாரித்தேன். அவனை பிடிக்கரன்றேன். உன் அப்பா இறந்த அடுத்த நாள் உன் சகோதரி எனக்கு போன் செய்து மன்னிப்பு கேட்டாள். அந்த நபர் அவளை ஏமாற்றிவிட்டதாகவும் பணம் கேட்டு வீட்டை விட்டு துரத்திவிட்டதாகவும் கூறினாள். அவன் ஏற்கனவே திருமணமானவன். அவனுக்கு குழந்தைகளும் இருக்கிறார்கள். அவனுடைய மனைவி அவன் மீது வழக்கு தொடர்ந்துள்ளாள். இப்போது அவன் ஜெயிலில் இருக்கிறான். உன் சகோதரி வீட்டிற்கு வர விரும்புகிறாள். இதை கேட்டு நான் என் கணவரிடம், நீங்கள் ஏன் என்னிடம் ஒருமுறை கூட உண்மையை கேட்கவில்லை என்றேன். அதற்கு அவர், உன் அப்பா என்னிடம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் என்றார். என் மகள் மீது ஒருபோதும் சந்தேகப்படாதே. அவள் என் மகள் என்பதால் அல்ல, அவளுடைய அப்பாவின் மானத்தை காப்பாற்றியவள் என்பதால் என்று உன் அப்பா கூறினார். கடந்த காலத்தை மறந்து மேகாவை ஏற்றுக்கொள். மானத்திற்காக தலைவணங்கும் பெண்கள் ஒருபோதும் நம்பிக்கையை உடைக்க மாட்டார்கள் என்றார். என் கணவர் என்னிடம் மன்னிப்பு கேட்டார். என் அப்பா ஆகாஷை பற்றிச் சொன்னது உண்மைதான் என்று நான் உணர்ந்தேன். நான் எதுவும் சொல்லாமலேயே அவர் எல்லாவற்றையும் சரிசெய்துவிட்டார். சில நாட்களில் என் சகோதரி வீட்டிற்கு வந்து மன்னிப்பு கேட்டாள். ஆனால் யாரும் அவளை மன்னிக்கவில்லை. எங்கள் திருமணமாகி 3 வருடங்கள் ஆகிவிட்டன. நான் கர்ப்பமாக இருந்தேன். இப்போது என் மாமியாரின் நடத்தையும் நன்றாக இருந்தது. அவர் என்னை நன்றாக கவனித்துக் கொண்டார். நானும் எல்லாவற்றையும் மறந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினேன். சில நாட்களில் எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. என் கணவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். காலம் உருண்டோடியது. என் குழந்தைகள் வளர்ந்து கல்லூரிக்குச் சென்றனர்.
எனக்கு 4 குழந்தைகள், மூத்தவள் என் மகள். அவள் பிறந்தபோது குடும்பமே மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் வளர வளர அவளுடைய குணம் மாறத் தொடங்கியது. அவள் எரிச்சலடையத் தொடங்கினாள். சகோதரர்களுடனும் எங்களுடனும் சரியாக பேசுவதில்லை. தனியாகவே தன் அறையில் இருக்க பழகினாள். ஒரு நாள் என் மகளுக்கு ஒரு வரன் வந்தது. அவள் படித்துக் கொண்டிருப்பதால் நாங்கள் மறுத்துவிட்டோம். ஆனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் வரன் கொண்டு வந்து மிரட்டவும் தொடங்கினர். என் கணவர் அவர்களைப் பற்றி விசாரித்தபோது எனக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. இத்தனை வருடங்களுக்குப் பிறகு என் கடந்த காலம் என் முன்னால் வந்து நின்றது. என் 20 வயது மகள் கல்லூரியிலிருந்து வரும்போதெல்லாம் வயிற்றை பிடித்துக்கொண்டு அழுதாள். மருத்துவரிடம் செல்ல மறுத்ததால் என் தோழியான மருத்துவரை வீட்டிற்கு வரவழைத்தேன். என் தோழி அவளை பரிசோதித்துவிட்டு அதிர்ச்சியுடன் அமர்ந்தாள். உன் மகளுக்கு இப்போதே என் 12 வயது மகனுடன் திருமணம் செய்துவை, இல்லையென்றால் அவள் இறந்து விடுவாள் என்றாள். என் மகளை இழக்க விரும்பாமல் அன்றே திருமணத்தை நடத்தினேன். திருமணத்திற்குப் பிறகு அவள் குணமாகத் தொடங்கினாள். இதன் பின்னணியில் உள்ள ரகசியத்தை அறிய நான் ஒருநாள் ரகசியமாக என் மகளின் அறைக்குள் எட்டிப் பார்த்தேன். அங்கு 12 வயது சிறுவன் இல்லை, மாறாக வரன் கேட்டு மிரட்டிய அதே நபர் இருந்தான். அவன் வேறு யாருமல்ல, என் சகோதரியை ஏமாற்றி என் வாழ்க்கையையும் அழிக்க முயன்ற அதே நபரின் மகன்தான் அவன். என் கணவர் என்னிடம், உன் தோழியின் வார்த்தைகளை நம்பாதே, நம் மகளுக்கு ஒன்றும் இல்லை என்று கூறியிருந்தார். ஆனால் நான் கேட்கவில்லை. நான் யாரை நம்பினேனோ அவர்களே என் நம்பிக்கையை உடைத்தனர். என் தோழியும் என் மகளும் சேர்ந்து என்னை ஏமாற்றியிருந்தனர். என்னை பார்த்ததும் என் மகளின் முகம் வெளுத்துப் போனது. அம்மா, நான் வினயை நேசிக்கிறேன், அதனால்தான் இப்படி நாடகமாடினேன், என்னை மன்னித்துவிடு என்றாள். நான் அவளிடம் கூறினேன், நீ அப்படியே உன் பெரியம்மாவை மாசி போலத்தான் இருக்கிறாய். அவளும் இப்படித்தான் பெற்றோரை ஏமாற்றிவிட்டு ஓடினாள். இந்த பையனின் அப்பனோ ஒரு நச்சுப்பாம்பு போன்றவன், எப்போதுமே கொட்டுவதற்கு துரோகம் செய்ய மறக்காதவள். என் கணவருக்கு இந்த உண்மைகள் அனைத்தும் தெரிந்தபோது அவர் எங்கள் மகளை வீட்டை விட்டு துரத்திவிட்டார். என் மகள் என்னிடம், உங்களுக்கு உங்கள் காதல் கிடைக்கவில்லை என்பதற்காக ஏன் என் காதலை என்னிடமிருந்து பறிக்கப் பார்க்கிறீர்கள்? சித்தி சொல்வது முற்றிலும் உண்மைதான், நீங்கள் எப்போதுமே மற்றவர்களின் உரிமையை பறித்துக் கொள்கிறீர்கள் என்று கூறினாள். என் கணவர் அவளது கன்னத்தில் பளார் என்று அறைந்து அவர்கள் இருவரையும் வீட்டை விட்டு வெளியேற்றினார். அன்று நான் விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தேன். என் தங்கை என் சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த குடும்பத்தை முற்றிலும் அழித்துவிட்டாள். நான் என் கணவரை விவாகரத்து செய்ய வேண்டுமென்றும் அதன் பிறகு அவள் அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்றும் என் தங்கை விரும்பினாள். ஏனென்றால் இப்போது ஆகாஷின் நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. இப்போது ஆகாஷிடம் கார், பங்களா என அனைத்தும் இருந்தது. இந்த வசதிகளை பார்த்துதான் என் தங்கை ஆகாஷை திருமணம் செய்ய ஆசைப்பட்டாள். அன்று மறுத்த அதே ஆகாஷிடம் இன்று அனைத்தும் இருந்தது. ஆனால் இதெல்லாம் விதியின் விளையாட்டு அல்லவா? அன்று என் அம்மா அவளுக்கு புரிய வைக்க முயன்றபோது அவள் அதை புரிந்து கொள்ளவில்லை. ஒருநாள் என் தங்கைக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. அதில் அவள் தன் கை, கால்களை இழந்து முடங்கிப் போனாள். என் கணவர் என் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். இல்லையென்றால் என் நிலைமை என்னவாகியிருக்கும் என்று தெரியவில்லை. நான் என் மகளுக்கும் புரிய வைக்க எவ்வளவோ முயற்சி செய்தேன். இந்த பையன் உனக்கு ஏற்றவன் அல்ல என்று கூறினேன். நாங்கள் அவளது திருமணத்திற்கு சம்மதிக்காததால் அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு சதித்திட்டம் தீட்டினர். என் மகள் வயிற்றுவலி என்று நாடகமாடி என்னை ஏமாற்றினாள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஒருபோதும் கெட்டதை நினைக்க மாட்டார்கள் என்பதை அவள் மறந்துவிட்டாள். இப்போது என் மகள் அழுது கொண்டே என் வீட்டிற்கு வந்து என்னிடம் மன்னிப்பு கேட்கத் தொடங்கினாள். அம்மா, நான் வழிதவறி போய்விட்டேன். சித்திதான் உனக்கு எதிராக என் மனதை கலைத்துவிட்டார். ஆனால் இப்போது எனக்கு உண்மை புரிந்துவிட்டது. அவர் உங்களைப் பற்றி சொன்னதெல்லாம் பொய் என்று கூறினாள். அவளது கணவன் அவளுக்கு விவாகரத்து அளித்து வீட்டை விட்டு வெளியே துரத்திவிட்டான். என் கணவர் என் மகளை மன்னிக்க தயாராக இல்லை. நமக்கு அப்படி ஒரு மகளே இல்லை என்று கூறிவிட்டார். நான் என் கணவரிடம், நான் இன்றுவரை உங்களிடம் எதுவும் கேட்டதில்லை, இன்று முதன்முறையாக கேட்கிறேன். நம் மகள் தெரியாமல் தவறு செய்துவிட்டாள், அவளை மன்னித்து விடுங்கள். அவள் திருமணம் செய்து கொண்டுதான் அந்த வீட்டிற்குச் சென்றாள் என்று வேண்டினேன். பிள்ளைகள் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் பெற்றோருக்கு அவர்கள் எப்போதும் செல்லக் குழந்தைகள்தானே. என் கணவரும் இறுதியாக அவளை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். பிள்ளைகளும் ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். எந்த பெற்றோர்கள் அவர்களுக்கு உயிர் கொடுத்தார்களோ, யாருக்காக தங்களின் சொந்த ஆசைகளை தியாகம் செய்தார்களோ, அந்த பெற்றோருக்குத்தான் பிள்ளைகள் மீது முதல் உரிமையும் அதிகாரமும் உள்ளது. வெளியே இருந்து யாரோ ஒருவர் வந்து உங்களிடம், நான் உன்னை உயிராக காதலிக்கிறேன் என்று கூறினால் அது பொய். ஏனெனில் இன்றைய காலத்தில் யாரும் யாரையும் உண்மையாக காதலிப்பதில்லை. எல்லாரும் தங்களின் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே பழகுகிறார்கள், பிறகு ஏமாற்றிவிட்டுச் சென்று விடுகிறார்கள். எனவே யாரையும் மிக ஆழமாக யோசித்த பிறகே நம்ப வேண்டும் நண்பர்களே. எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன்.
கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த அப்டேட்களை உடனுக்குடன் பெற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் மறக்காமல் அழுத்தவும். கதையின் உணர்வுகளும் நீளமும் மாறாமல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது.